சிக்கிம் மாநிலத்தில் நவம்பர் 10 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் அகில இந்திய அளவிலான ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டியில் தமிழக சார்பில் பங்கேற்க தூத்துக்குடி மதங்கத்தட்டு குடும்பத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவி பிரித்தி சிவபிச்சம்மாள் தேர்வாகியுள்ளார். இதையொட்டி தூத்துக்குடி மாவட்ட ஸ்ட்ரென்த் லிப்டிங் அசோசியேஷன் சார்பில் அவர் பாராட்டப்பட்டார். பிரித்தி சிவபிச்சம்மாள் பிறவிலேயே காது கேளாதவர், வாய் பேச முடியாதவர் என்றாலும் பள்ளிக்காலம் முதல் குண்டு எறிதல், வட்டி எறிதல் மற்றும் தடகளம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் பிரிவிலும் பொது பிரிவிலும் தேசிய மட்டத்தில் பல பதக்கங்களை வென்றுள்ளார். தற்பொழுது கல்லூரியில் கல்வி பயிலும் அவர் ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி தேசிய, மாநில மற்றும் சர்வதேச மட்டங்களில் தங்கப் பதக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்து தமிழகம் மற்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த நிலையில் அகில இந்திய அளவிலான 35வது ஸ்ட்ரென்த் லிப்டிங் தேசிய போட்டி சிக்கிம் மாநிலம் டங்டாக்கில் வைத்து நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டிக்கு இருப்பிடம் பெற உள்ளனர். இதனை முன்னிட்டு பிரித்தி சிவபிச்சம்மாளை தூத்துக்குடி மாவட்ட ஸ்ட்ரென்த் லிப்டிங் அசோசியேஷன் தலைவர் ராஜேஷ், மூத்தோர் தடகள சங்க துணைத் தலைவர்கள் முரளி, ராகவா ஆனந்தம், இளங்கோ ராஜன், இந்திய பாராமெடிக்கல் நிர்வாக இயக்குனர் கீதா குப்புசாமி ஆகியோர் பாராட்டி வாழ்த்தினர். முப்பத்தி 35வது தேசிய அளவிலான சிக்கிம் ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டியானது டங்டாக் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொது பிரிவுல தான் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. தூத்துக்குடி தமிழக அணி சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்துல நமது மாணவி பிரித்தி அவர்கள் கலந்து கொள்ளார்கள். இதற்கு முழு ஏற்பாடு தூத்துக்குடி மாவட்ட ஸ்ட்ரென்த் லிப்டிங் சார்பாக தலைவர் திரு ராஜேஷ் அவர்களும், பயிற்றுனர் திரு வைரவேல் அவர்களும், அதாவது எல்லா மாணவியும் உருவாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். பயிற்றுனர்களை பொறுத்த மட்டும் வைரவேல் அண்ணா எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி. இப்படி ஒரு பிள்ளைய உருவாக்கி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தந்த அவங்க அப்பாவுக்கு தான் இந்த மாவட்டத்தின் சார்பாக, தலைவர் சார்பாக நன்றி கூறுகிறோம். அவருடைய அப்பா ராகவானந்தம். இந்த மாணவியை இந்த அளவுல, அதாவது இவ ஸ்ட்ரென்த் லிப்டிங், பவர் லிப்டிங் மட்டும் இல்ல, ஷார்ட் புட்டு, டிஸ்கஸ் த்ரோ, அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்லயும் தேசிய அளவுல தங்கம் பெற்று இருக்கிறாங்க. பவர் லிப்டிங், வெயிட் லிப்டிங்லயும் உலக அளவில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தங்கம் பெற்று இருக்காங்க. இந்த ஒரு தேசிய கொடிய இவங்க போக்குற அளவுக்கு இன்னைக்கு பெருமையை சேர்த்திருக்காங்கன்னா அது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் இது சாரும். அது மேல இப்ப ஸ்ட்ரென்த் லிப்டிங்காக 35வது தேசிய அளவிலான போட்டிக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக வழி அனுப்புவதற்காக, அவர்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்வதற்காக அன்னை ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் மற்றும் இந்த ஸ்ட்ரென்த் லிப்டிங்கினுடைய தலைவர், தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு ராஜேஷ் அவர்கள் இங்கு வருகின்றார்கள். அவருடைய பயிற்றுனர் திரு வைரவேல் அவர்களும் இவர்களை வழி அனுப்புவதற்காக இங்கு வந்துள்ளார்கள். நாளைய தினம் நவம்பர் 10 முதல் 13 வரை சிக்கிம் மாநிலத்தில் நடைபெறும் போட்டியில தங்கம் பெற்று வருவேன் என, அதாவது பொது பிரிவில மாற்றுத்திறனான இந்த மாணவி பொது பிரிவில நான் தங்கம் பெறுவேன், ஜூனியர் பிரிவிலையும் சரி சீனியர் பிரிவிலையும் கலந்து கொண்டு தமிழகத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தேசிய அளவில் தங்கம் பெற்று தருவார்கள் என நாம் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.